கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து அணியை ஃபைனலில் வீழ்த்தி இந்தியா தன்னுடைய கால் நூற்றாண்டு பகையை தீர்த்து கொண்டுள்ளது. கருத்து முரண்பாடுகளால் இளம் நட்சத்திரம் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பிசிசிஐ கான்ட்ராக்ட் வழங்கவில்லை. ஆனால் இந்திய அணியின் வெற்றிக்கு அடித்தளமிட்டு கட்டமைத்து கொடுத்ததில் அவரின் பங்குதான் அளப்பரியது. வங்கதேசத்திற்கு எதிராக 15 ரன்களை எடுத்த ஸ்ரேயாஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக 56 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதேபோல் நியூஸுக்கு எதிராக 79 ரன்களும், ஆசிக்கு எதிராக 45 ரன்களும், இறுதிப் போட்டியில் நியூஸுக்கு எதிராக 48 ரன்களும் குவித்து அணியை வெற்றிக்கு அருகில் அழைத்து சென்றார். இந்த தொடரில் மொத்தமாக அவர் 243 ரன்களை எடுத்துள்ளார். சொற்ப ரன்னில் 2 அரை சதங்களை தவறவிட்ட அவர் தனது துல்லியமான ரன் அவுட்டிற்காகவும் ரசிகர்களால் வெகுவாக புகழப்படுகிறார். இந்நிலையில் முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான சுனில் கவாஸ்கர் ஸ்ரேயாஸை கண்டபடி திட்டி கருத்து தெரிவித்துள்ளார். போட்டியின் 37வது ஓவரின் போது கிளென் பிலிப்ஸ் பந்துவீச்சில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு சிக்ஸர் அடித்தார். அதோடு திருப்தி அடையாமல் அடுத்த பந்திலேயே மீண்டும் சிக்ஸருக்கு முயற்சித்தார். பந்து நேராக லாங்கானில் இருந்த கைல் ஜேமிசன் கைக்கு சென்றது. ஆனால் அதனை அவர் தவறவிட்டார். அந்த கேட்சை மட்டும் ஜேமிசன் பிடித்திருந்தால் அது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி வெற்றி வாய்ப்பை நியூசிலாந்து பக்கம் திருப்பி இருக்கும். இதற்காக தான் கவாஸ்கர் கண்ணாபின்னாவென திட்டி தீர்த்துள்ளார். இதுகுறித்து அவர், ஒரு சிக்ஸர் அடித்ததே போதும், ஒரு நாள் ஃபார்மட்டில் ஒரு ஓவருக்கு ஒரு சிக்ஸரை அதிகம்தான். அடுத்த பந்திலேயே ஏன் சிக்ஸருக்கு முயற்சிக்க வேண்டும்? நல்ல வேளை ஜேமிசன் அதனை தவறவிட்டார். அறிவோடு யோசித்திருந்தால் ஸ்ரேயாஸ் அடுத்த சிக்ஸருக்கு முயற்சித்திருக்க மாட்டார். இனி இது போன்ற தவறுகளை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ் செய்துள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள், அவர் செஞ்சது தப்புதான், அதுக்காக நீங்க இவ்வளோ மோசமா திட்டுறது நல்லா இல்லை என்று கவாஸ்கரை சமூக வலைதளங்களில் வறுத்தெடுத்து வருகின்றனர்.